राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। जय बोलो अदिति देवी की जय। सगर महाराजा केशिनी रानी सुमति रानी केशिनी ராணியுடைய மகன் அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான், அம்சுமானுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன். சுமதியினுடைய பிள்ளைகள் 60,000 பேர் கபிலருடைய கோபத்தினாலே சாம்பலாக ஆயிடுறார்கள். அவர்கள் சத்கதி அடைவதற்காகத்தான் பகீரதன் தபஸ் பண்றார். தபஸ் பண்ண பிரம்மதேவன் வரம் கொடுக்கிறார், சிவபெருமான் வரம் கொடுக்கிறார், கங்கை இறங்குறார், திரும்பியும் தபஸ் பண்றார். சிவபெருமான் தலையிலிருந்து கங்கை பூமியில் வருகிறாள். அப்போ 3 அவன் எங்கிருந்து வந்தா அப்படின்னா விஷ்ணு பாதம். அப்போ விஷ்ணு பாதம்ன்றதுக்கு வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்திற்கான காரணம் கஷ்யபர் அதித்தியினுடைய அழகான வைபவம். அதில் கஷ்யபர் அதித்தி தேவிக்கு ஜம்மனு பயோவிரதம் அப்படின்றத சொல்கிறார். பால்குண மாச சுக்லபக்ஷ பிரதம திதியிலிருந்து 12 நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் பஞ்சபூதங்கள், நான் ஒரு நாள் கேள்வி கேட்டிருந்தேன். பஞ்சபூதங்கள் அப்படின்னு பொழுது முதல்ல ஆகாசம், அப்புறம் ஆகாசத்திலிருந்து காற்று, அதன் பிறகு அக்னி, அதன் பிறகு ஜலம், கடைசியில் பூமி. இவைகள் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவது. 5 எலிமெண்ட்ஸ். இதுதான் உலகத்தோட பேஸ். அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தேன், இப்போ எப்படி அந்த பால்குண மாதம், நமக்கு இப்போ மாக மாதம் தானேன்னா சாந்திர மாத கணக்குன்னு. சாந்திர மாதத்தில் 2 விதமான கணக்கு. ஒன்று அமந்தான்னு சொல்வார். அமாந்தா இல்லாட்டி அமந்தா. அதில் அமந்தான் ஒன்று, பூர்ணிமந்தான் ஒன்று. 2 விதமா. அமந்தான்றது அமாவாஸ்ய அந்தக. பூர்ணிமந்த அப்படின்றது பூர்ணிமமா அந்தமாக. பூர்ணிமான பௌர்ணமி. அமாவாசையிலிருந்து தொடங்கி அமாவாசையில் முடிவது அமந்த. அமாவாஸ்ய அந்த, அமாவாசையோட முடிகிறது. பூர்ணிம அந்த, பூர்ணிமா அந்த அப்படின்னா பூர்ணிமா தான் முடிவு. இந்த அமாவாசையில் தொடங்கி அமாவாசையில் முடிவது. சரியா? ஸோ சாந்திர மாதத்தில் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும், அமாவாசையிலே தொடங்கிறதெல்லாம் அமந்த, அமாவாஸ்ய அந்த. பௌர்ணமியில் தொடங்கி பௌர்ணமியில் முடிகிறது பூர்ணிமா அந்த, பூர்ணிமா அந்த. சரியா? ஸோ இந்த அமாவாசை எங்கன்னா அமாவாசையிலேருந்து ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். சுக்லபக்ஷம் வளர்பிறை முடியறது தேய்பிறையில் முடிஞ்சு அமாவாசையில் முடியும். கிளியராச்சா? அமாவாசை டு அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்த நாள் சுக்லபக்ஷ பிரதமை. ரைட்டா? ஸோ அமாவாசை டு அமாவாசை இருக்கக்கூடிய சாந்திர மாதம் அமந்த, அமாவாஸ்ய அந்த. இன்னொன்று பூர்ணிம அந்த, பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமி. அப்போ பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியும்னா அது என்ன? ஒரு முதல்ல கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா? இப்போ அமாவாசைன்னு பொழுது சுக்லபக்ஷத்தில் ஆரம்பித்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி சுக்லபக்ஷம் போகும். அப்புறம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை கிருஷ்ணபக்ஷம். சுக்லபக்ஷத்தில் ஆரம்பித்து கிருஷ்ணபக்ஷத்தில் முடியும். அப்போ பூர்ணிமாந்த யோசிங்க. இதில் இந்த அமாவாசை டு அமாவாசை சாந்திர மாசம் அமந்த, அமாவாஸ்ய அந்த, இது எங்கெல்லாம் பிராதானியம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இங்கெல்லாம் அமந்த அப்படி எடுத்துட்டு போகிறான். ஓகே. அதே பூர்ணிமாந்த அப்படின்னா நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்,
அந்த பக்கம் போயிடும். உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதுதான் இந்த சாந்திர மாசத்தினுடைய வித்தியாசம். அமந்தா, ஆமந்த இல்லாட்டி அமாவாசை அந்த அமந்த, பூர்ணிம அந்த பூர்ணிமந்த. சரியா? புரிஞ்சுங்களா? அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்க. அமந்த பூர்ணிமந்த அப்படின்னு போட்டதுனாலே டீட்டெயில்ஸ்லாம் அழகாக காண கிடைக்கிறது. சரியா சார்? இது இல்லாமல் நம்ம சோலார், நம்மளுடைய தமிழ்நாடு இதெல்லாம் அதில் வந்துடும். ஓகேவா? தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் இப்படியாக வருகிறது. ஓகேவா? ஸோ இப்போ நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பால்குண மாதம் சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து நம்ம அதிதி தேவி பயோவிரதம் இருக்க ஆரம்பித்தாள். அப்போ அதன்படி இன்னைக்கு என்ன? நேதி த்விதீயை, இன்னைக்கு திருத்தியை. திருத்தியைனா மூன்றாவது நாள். ஆச்சா? கஷ்யப்பர் சொன்னார் அழகா அதிதி தேவி விரதம் இருக்க ஆரம்பித்தாள். ஆச்சா? இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் பார்க்க போறோம். அத சப்ததசோऽध्यायः. சுக உவாச இத்யுக்தா சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேன வை அன்வதிஷ்டத் விரதமிதம் துவாதசாஹம் அதந்திரிதா. ஹே ராஜன், பரீட்சித் மகாராஜா பார்த்து சுகபிரமஹர்ஷி சொல்றா, ஹே ராஜா, அந்த அதிதி தேவி தன் பர்த்தாவான கஷ்யபர் சொன்ன உபதேசத்தை கேட்டுண்டு அதந்திரிதாக, சோம்பல் இல்லாதபடி. சோம்பல் வரப்படாது வாழ்க்கையில். புரியுறதா? ஏதான ஒன்று சங்கல்பம் பண்ணலாம், சோம்பல் இல்லாமல் பண்ணணும். முதல் நாள் ஒரு ஸ்ரத்தை, 2வது நாள் ஸ்ரத்தை, அப்படி குறையப்படாது. புரிஞ்சுமா சொல்ல? ஸ்ரத்தை எப்படி இருக்குன்னா, அது சொல்கிறதுக்கு இப்போ யோசனையாக இருக்குது. புது மாட்டு பொண்ணு போல எவ்வளோ ஸ்ரத்தையோடு இருப்பாளோ அப்படின்றா. புது கணவன் போல அந்த காதல், அந்த ஸ்ரத்தை, இது எல்லாமே சில சமயங்கள் அவமானங்கள் தவறாக போகிறதும் உண்டு. ப்ராப்பராக இருக்கிறவளை பற்றி பேசினேன். இந்த புதுசாக கல்யாணமானவன் அந்த பெண்டாட்டியை எப்படி ரசித்து அனுபவித்து அது அப்படியே இருப்பானோ அதுபோல். ஏன்னா பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லிட்டு அந்த பெண்டாட்டி மேலே அபிமானம் குறையும். அது குறையாதபடி பெண்டாட்டியும் நடந்துக்கணும், புருஷனும் அதை ரசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி புதுசாக கல்யாணம் பொண்ணு நல்ல பேர் வாங்கணும், மாமியார் மாமனார் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துடப்படாதுன்னு ஜாக்கிரதை இருப்பாள். அந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அதுபோல அதந்திரிதக, சோம்பல் இல்லாதபடி. இது உக்த்வா சா அதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேனவை அன்வதிஷ்டது. அழகா அனுஷ்டானம் பண்ணா. விரதம் இதம் 12 நாள் துவாதசாகம் அதந்திரிதாக விரதம் இருந்தா. எப்படி இருந்தா? சிந்தயந்தே கயா புத்யா மகாபுருஷமீஸ்வரம் பிரகிருஹ்யேந்திரிய துஷ்டாஸ்வான் மனசா புத்திசாரதிஹி மனச்சைகாக்ரயா புத்யா பகவத்யகிலாத்மனி வாசுதேவ சமாதாய சசாரஹ பயோவ்ரதம். மகாபுருஷனான ஈஸ்வரனான பகவான ஏகையா புத்தியா அப்படியே நினைச்சுண்டு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, குருஜி அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியல, மனசு எப்படி அலையிறது. அதாவது
மனசு அலையும். திரும்ப 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 மனசை அப்படி திருப்பி திருப்பி கொண்டு வரணும். இது ஒரு ப்ராசஸ். நிறைய பேருக்கு என்ன அபிப்பிராயம்னா, நான் நாம ஜபம் பண்ணுறேன், ஸ்ரத்தையோடு இருக்கேன், பகவானை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், மனசு அடங்க மாட்டேங்கிறதேன்னு ஒரு விருப்பு வருது. காரணம் என்னென்னா, தன்னை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்குது. ரெண்டாவது, நான் நிறைய பண்ணிட்டேன்னு ஒரு அபிமானம். ரெண்டுமே இல்லை. இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த விடாமுயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். புரியுறதா? நாரதர் சொல்றார் துருவன் கிட்டே, அப்பா மனசு ஓடும், திருப்பி 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 பகவானுடைய அவயவத்தில் கொண்டு வந்து மனசை வெய் அப்படின்றார். சிந்தயந்தி ஏகையா புத்தியா மகாபுருஷம் ஈஸ்வரம். மகாபுருஷனான ஈஸ்வரான பகவான ஏக்கமான புத்தியில் நினைச்சுண்டு இந்திரிய துஷ்டாஸ்வானு மனசா பிரகிருஹ்ய. இந்த இந்திரியங்கள் எல்லாம் அது முரட்டு குதிரை இல்லையா, துஷ்டாஸ்வானு, துஷ்ட அஸ்வானு, முரட்டு குதிரைகள் அடங்க மாட்டேங்கிறதான் இந்த இந்திரிய துஷ்டாஸ்வானு. முரட்டு குதிரைகளாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களை அடக்கணுமா? எப்படின்னா மனசா புத்திசாரதி, மனசுன்ற கடிவாளத்தினாலே பிரகிருஹ்ய வசப்படுத்தி அடக்கணும். ஏன்னா அழகாக சொல்லித்தராரு பாருங்க சுக்கபிரமணியர். சிந்தயந்தி ஏகையா புத்தியா மகாபுருஷம் ஈஸ்வரம் பிரகிருஹ்ய இந்திரிய துஷ்ட அஸ்வானு மனசா புத்தி சாரதிஹி. ஸோ இந்திரியங்களை விட மனசு பெருசு. இந்த இந்திரியங்கள் தான் நம்மளை அப்படி தூண்டும் இல்லையா, அந்த இந்திரியங்களுடைய தூண்டல்ல உடம்பு வேலை செய்யும். ஸோ அந்த அடங்காத இந்திரியங்கள்ன்ற முரட்டு குதிரைகளை மனசு என்னும் கடிவாளத்தை கொண்டு புத்தியை சாரதியாக வைத்து கொண்டு வழி நடத்த வேண்டும். உங்களாலே முடியும். யூ ஆர் என்டைட்டில்டு, யூ ஆர் எலிஜிபிள். உங்களால் முடியும். இது ஆணு பெண்ணு, நீங்கள் பெருசாக படிச்சிருக்க வேண்டாம், படிப்பே தெரியலனாலும் பரவாயில்ல, பெரிய பணக்காரா இல்லாட்டி ஏழை, வயசானவா, குழந்தை, யார் வேணாலும் முடியும். 5 வயசு குழந்தை தானே துருவன், பிரகல்லாதன்லாம். 88 வயசு ஆள் தானே அஜாமிலன். எல்லாமே முடியும். அழகான ஸ்திரீகள் தானே கோபிகைகள், அவளால் முடிஞ்சது. ஸோ எல்லாராலையும் முடியும். சரியா? பிரகிருஹ்ய இந்திரிய துஷ்டாஸ்வான் மனசா புத்தி சாரதிஹி. புத்தியை சாரத்தியமாக வச்சுண்டு மனசை கடிவாளமாக வச்சுண்டு இந்த பாரு, இந்திரியங்களை அடங்கு, நான் எனக்கு அடைய வேண்டியது பகவான், டோன்ட் சீட் மீ யூ பிளடி ஃபுல் அப்படின்னு சொல்லி திட்டுங்க. அகிலாத்மன், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான். மனச்ச ஏகாக்ரயா புத்தியா பகவத் அகிலாத்மனி வாசுதேவ சமாதாய சசாரஹ பயோவிரதம். பகவான் வாசுட மனசு அப்படியே லயப்பட வச்சு பயோவிரதத்தை அவள் அனுஷ்டானம் பண்ணினாள். பியூட்டிஃபுல் ஸ்லோகம் பார்த்துக்கோங்க. சிந்தயந்த்யேகயா புத்யா மகாபுருஷமீஸ்வரம் பிரகிருஹ்யேந்திரிய துஷ்டாஸ்வான் மனசா புத்தி சாரதி. மனச்சைகாக்ரயா புத்யா பகவத்யகிலாத்மனி வாசுதேவே சமாதாய சசாரஹ பயோவிரதம். பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணினாள். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து இதுதான் வேணும். அதான் திரும்பி குருஜியம்மா வாதிர சிம்பிள். மனசு ஃபிக்ஸ் யுவர் மைண்ட், நடக்கும். அவ்வளோதான். அது எப்படி நடக்கும்னா, உங்கள் மனசு மாறும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள், செய்கைகள், உடல் மொழி, த பாடி லாங்குவேஜ், த மேனரிசம், த ஆட்டிடியூட் எல்லாம் மாறும். ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நிறைய சினிமா பார்ப்பேன், ஓகே, ஏதோ ட்ராமா பார்க்குறேன், ஓகே, எனிவே ரீல்ஸ் ஏதோ பார்க்குறது, இப்போல்லாம் பார்ப்போம் நிறைய ரீல்ஸ். ஓகே, யார் யாரோ ரீல்ஸ் போடுறா,
தனியாக போடுவா, அப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போடுவா, அம்மா பொண்ணு போடுவா, ஏதோ ஒன்று வாட் எவர் இட் மேபி. அவள் ரீல்ஸில் யார் நாயகன் யார் நாயகி சொல்லுங்க, அவள் ஒரு கதை மாதிரி பண்ணுறா வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஹீரோ, ஹூ இஸ் த ஹீரோயின்? அதை செய்பவர்கள் தானே நாயகன் நாயகி. யாரோ ஒரு நிமிஷம் ஒரு காமெடி பண்ணுறா வச்சுக்கோங்களேன், அவள் அதை சிரிக்க வைக்கிறா அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்தினுடைய அந்த கான்செப்டுக்கு அவள் தானே நாயகன், அதானே நாயகி. ஓகே, ஸ்ட்ரைட் கேள்வி இப்போ நான் கேட்குறேன் உங்களை. உங்கள் வாழ்க்கையின், ஓகே நீங்கள் ஆணாக இருந்தால் இந்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையின்ற கதையின் நாயகன் யார்? ஓகே, நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கதையின் நாயகி யார்? பிறந்ததுலேயே நீங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கீங்க, ரைட்? அதில் நிறைய உண்டு. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் வெற்றி தோல்வி முட்டாள்தனங்கள் பைத்தியக்காரத்தனங்கள் என்னமெல்லாம் உண்டு. அப்போ இந்த கதை உங்கள் வயசு எவ்வளோ அந்த கதையை வச்சுக்கோங்க. உங்களுக்கு 15 வயசாக இருக்கலாம், 25 வயசாக இருக்கலாம், 10 வயசாக இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ அழகுள்ளவர்களோ அழகில்லாதவர்களோ, சரி எல்லாருக்குமே அழகு உண்டு, அழகு இல்லாமல் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் சில அழகு இல்லைன்னு தோணும், அவ்வளோதான். கம்பளி பூச்சி நிறைய பேருக்கு அருவருப்பு, அது அழகாக இருக்கிறதுனால ஜோடியோட ஜாலியாக சுற்றுறது. ஸோ அழகுன்றதுக்கு பார்க்கிறவர்களுடைய கண்களை பொறுத்து பல விதமாக மாறுபடும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் கேட்டுருக்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கதையின், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் கதையின் நாயகன் யார்? நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கதையின் நாயகி யார்? சாக்ஷாத் நீங்கள் தான். உங்கள் கதையின் கதாநாயகன் நீங்கள் தான். உங்கள் கதையின் கதாநாயகி நீங்கள் தான். நீங்கள் அம்மாவா இருக்கன்னா அம்மான்ற பாத்திரத்தில் நீங்கள் கதையின் நாயகி. நீங்கள் மனைவியாக இருந்தால் மனைவின்ற பாத்திரத்துக்கு நீங்கள் நாயகி. நீங்கள் மகளாக இருக்கும் பொழுது மகள்ன்ற பாத்திரத்தில் நீங்கள் நாயகி. ஸோ உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பொண்ணு, யூ ஆர் த ஹீரோயின். உங்கள் கணவனுக்கு மனைவி, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகிற வாட் எவர் இட் மேபி, அந்த ராஜ்யம் அந்த வீட்டினுடைய ராணி நீங்கள் தான். இல்லை ராணி எங்கள் மாமியார், ஸோ வாட், இளவரசிக்கு தான் இன்னும் ஜாஸ்தி மரியாதை. ராணிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இளவரசிக்கு ஜாலியாக ஹாப்பியாக ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும், ரைட்? நெவர் எவர் பி அ டோர் மேட். கால் மிதியடியாக யாருக்கும் இருக்க வேண்டாம். நான் ராணி, நான் இளவரசி, அப்படி இருக்கணும். உங்கள் கதையில் நீங்களே நாயகன். நம்ம கிளம்பி போன பிறகு நம்ம கதைக்கு நாயகன் நாம தான், நாயகி நாம தான். பகவான் அப்படிதான் உங்களை படைச்சிருக்கான். ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் போகிறதும் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கை எப்படி பக்கங்களை புரட்டினா அதில் நீங்கள் மட்டும்தான், ஒவ்வொரு நாள் பேஜ்லேயுமே, ரைட்? இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கல, எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு நாள் பக்கத்தையும் இப்படி புரட்டுங்களேன். சும்மா டைரி எழுதுற மாதிரி எழுதி பார்ப்போம். எழுத வேண்டாம், ஆனால் எழுதி யாராவது படிச்சுட்டாங்க. உங்களுக்கு எதாவது தோன்றதுன்னா மொபைலில் எழுதி சீக்ரெட் இதில் போட்டுங்க, இல்லாட்டி அழிச்சிருங்க, தப்பே கிடையாது. உங்கள் மனசில் எழுதிக்கோங்க. இன்று நடந்தது, இதில் எங்கெல்லாம் நீங்கள் நாயகியாக இருந்தீர்கள், எங்கெல்லாம் நீங்கள் நாயகனாக இருந்தீர்கள். ஹோல் டே நீங்கள் தான் நாயகன், நீங்கள் தான் நாயகி. இப்போ ஒரு கதை இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கதையில் ஹீரோக்கு கஷ்டம் வரும், அழுவான், சமயத்தில் வில்லன் எதிர்த்து சண்டை போடுவான், அதுக்கப்புறம் ஜாலியாக சிரிப்பான், ஃப்ரெண்ட்ஸோட கலாட்டா பண்ணுவான், நல்லா உழைப்பான், மேலே வருவான், அப்புறம் அடிபட்டு படுத்துட்டு கிடப்பான். வாட் எவர் இட் மே பி, அந்த எல்லா சீன்லையுமே அந்த ஹீரோ தானே மெயின், ஹீரோ தானே பேஸ், இந்த ஹீரோயின் தானே பேஸ். ஸோ இனிவே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கதையின் முக்கியம் நீங்கள் தான். புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களில் நீங்கள் மட்டும்தான். சிலர் வருவார், சிலர் போவார், சிலர் இருப்பார், சிலர் படுத்துவார், சிலர் என்ன வேணா இருந்திருப்படும். பட் யூ ஆர் த ஹீரோயின். புரிஞ்சுதா? ஸோ உங்களாலே முடியும். ஆச்சா? அப்போ உங்களால் முடியும்.
அதிதி தேவி அப்படி அதிதி தேவி அப்படி அழகா பயோவிரதம் பண்ணிட்டாளா? என்னடாச்சுன்னா தஸ்யாஹ பிராதுரபூத் தாத பகவான் ஆதிபுருஷக பீதவாசாச்சதுர்பாஹுः சங்க சக்ர கதாதரः தஸ்யாஹ பிராதுரபூத் தாத ராஜா. அப்ப தஸ்யாக அந்த அதிதி தேவியின் முன்னாடி பிராதுரபூத் முன் தோன்றினார். யாரு? பகவான் ஆதிபுருஷ, ஆதிபுருஷனான பகவான் தோன்றினான். எப்படி தோன்றினான்? பீதவாசாம், மஞ்சள் பீதாம்பரத்தை உடுத்திண்டு. மஞ்சள்னாலே பீதாம்பரம் தான். பீதா அப்படின்னாலே மஞ்சள்னு அர்த்தம். பீதவாசாஹா ஆச்சா. சதுர்பாஹு, 4 திருக்கைகளோட. சங்க சக்ர கதாதரஹ, சங்கம் சக்கரம் கதை இவைகளை தரித்துக் கொண்டு வந்தார். ஏ ராஜா, மஞ்சள் பட்டாடை உடுத்திண்டு 4 திருக்கைகளோட சங்க சக்கர கதாதரனாக ஆதிபுருஷனான பகவான் அந்த அதிதி தேவியின் முன் தோன்றினார். எத்தனை நாள்ல? 12 days, 12 நாட்கள். அப்ப எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்திருப்பான். 12 நாட்கள்ல சுவாமி தோன்றினார். உங்களுக்கும் தோன்றியிருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி பிரத்யட்சமான ரூபத்தில் இருக்காது, வேற ரூபத்தில் இருந்திருக்கும். கோவில்ல பிரசாதம் வந்துருக்கு, ஏதோ ஒரு ரூபம். இது புராண ரூபம். உங்களுக்கு இந்த ரூபம் பார்க்கணுமா? எஸ், பிரார்த்தனை பண்ணுங்கோ, சுவாமி காட்டி கொடுப்பார். நீங்க கேளுங்க, என்னென்னமோ கேட்குறேன்ல, இதையும் கேளுங்க. எனக்கு இந்த சதுர்பாஹு ரூபம் பார்க்கணும்பா. ஏன்னா புராண ரூபம்னு பாகவத்தில் திரும்ப திரும்ப இந்த ரூப வர்ணனை உண்டு. துருவனுக்கு இப்படிதான் காட்சி கொடுக்கிறார். கர்தம பிரஜாபதி அவருக்கு இப்படிதான் காட்சி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு? பெரிய லிஸ்ட். இந்த சங்க சக்கர கதாதரனாக சரியா சுவாமி ஆவிர்பவிச்சுட்டார். அதிதி தேவிக்கு ஜெய் போலோ, அதிதி தேவிக்கு ஜெய். ஜெய் போலோ கஷ்யப ரிஷி की जय. जय बोलो श्रीमन नारायण भगवान की जय. जय बोलो याருக்கு? सगर महर्षि की जय. जय बोलो भगीरथ महाराज की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमाचल पर्वत राज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. श्रीमद् भागवतम 8வது स्कंधम 17வது अध्यायम. राइट. राधे कृष्णा. Hi hero, hi heroine, enjoy the life. Radhe